ஒரு ஃப்ளட் ஆயிருச்சு. நம்ம வந்து ஒரு ஈவி காரை ஓட்டு போறோம். ஆக்சுவலா பிராண்ட் கிளைம் பண்றது தேர்ட் பார்ட்டியில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்ஸ் ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் பி டிசைடட் பை கோர்ட் தான். அப்படி பேட்டரி டேமேஜ் ஆயிருச்சுன்னா வெஹிக்கிள் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பம்பர் டு பம்பருங்கிறதே ஒரு டேர்ம் கிடையாது. அந்த ஆக்சிடெண்ட்டில் இன்ஜின் டேமேஜ் ஆகுது அப்படின்னா அகெயின் இங்கேயும் பேட்டரிலையும் இஃப் எனி கான்சிக்யூஷனல் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இந்த மோட்டர் இன்சூரன்ஸில் கவர் ஆகுமா டேமேஜ் ஆச்சு? ஸோ நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கும்போது அந்த பேட்டரியோட இப்போ சடனாக இப்போ நீங்கள் சென்னையில் ஒரு ஃப்ளட் நடந்தது, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டோட்டல் லாஸ். ஆமாம், நீங்கள் செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டில் போய் நிற்கிது. ஆமாம், இப்போ இந்த சூழ்நிலையை ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு பாட்காஸ்ட்ல நம்ம கூட ஒரு கெஸ்ட் வந்து நம்ம கூட இருக்காங்க. இப்போ சமீபத்தில் எல்லாருமே ஈவி அப்படிங்கிறதுல ரொம்ப அதிகமாக ஆர்வம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னன்னா இந்த பெட்ரோலோட E20 இஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா ஈவிஸோட சேல்ஸ் அப்படிங்கிறது மிக அதிகமாக வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டூ வீலருமே இதே ஃபேக்ட் தான். அப்படி இருக்கும்போது ஈவிக்குன்னு டெடிக்கேட்டடாக இன்சூரன்ஸில் என்னென்ன மாதிரியான பாலிசிஸ்லாம் இருக்குது, அதில் ஏதாவது ஹிடன் அஜெண்டா இருக்கா இல்லையா இப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கூட இன்னைக்கு மிஸ்டர் ராஜேஷ் வந்து நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார். ஹாய் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மிஸ்டர் ராஜேஷ் வந்து கிட்டத்தட்ட 16 வருஷமாக இந்த மோட்டார் இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. இதோட டே இன் அண்ட் அவுட் அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். இவர் கூட ஏற்கனவே நம்ம வந்து ஒரு எபிசோடு வந்து பண்ணியிருக்கோம், வெரி ஃபர்ஸ்ட்டு நம்மளோட சேனலில். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக மறுபடியும் இப்போ ஒரு மீட். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட நேரத்தை. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. சார், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈவி அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓகே சார், ஜென்ரலாக இன்சூரன்ஸ் பற்றி நம்ம பேசலாம். சரிங்களா? ஷோர். ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு புது காரை வாங்கும் போது ஒருத்தர் இன்சூரன்ஸ் எடுக்கிறாருன்னா 1+3 3+3 அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங் சார்? 1+3ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 1 year ஓன் டேமேஜ் அண்ட் 3 years ஃபார் தேர்ட் பார்ட்டி. ஸோ தேர்ட் பார்ட்டிங்கிறது ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெகுலேஷன் படி அவங்க 3 years அதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால 1+3ங்கிறது 1 year ஓடி அண்ட் 3 years டிபி. 3+3ங்கிறது பார்த்தீங்கன்னா 3 years ஓன் டேமேஜ் அண்ட் 3 years தேர்ட் பார்ட்டி. ஓகே. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இந்த தேர்ட் பார்ட்டிங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம டிஃபைன் பண்ணலாம். கண்டிப்பாக. இந்த தேர்ட் பார்ட்டிக்கு உள்ள எதெல்லாம் வரும் சார்? சார், தேர்ட் பார்ட்டிக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி டேமேஜ் உள்ள வரும், தேர்ட் பர்சன் மேலே நம்ம ஆக்சிடென்ட் பண்ணும்போது வரும், அண்ட் ஓனர் டிரைவரே டிரைவ் பண்ணும்போது அவருக்கு ஒரு சிபிஏ கவர்னு சொல்லுவாங்க, கம்பல்சரி பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்னு, அந்த கவர் வரும். அப்புறம் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கும் கவர் வரும். அண்ட் சப்போஸ் நீங்கள் ஆஸ் அ ஓனரே டிரைவ் பண்ணாமல் நீங்கள் ஒரு பெய்டு டிரைவர் டிரைவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களையும் நீங்கள் இன்சூரன்ஸில் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா அவருக்கும் கவர் ஆகும். ஓகே. ஸோ இது எல்லாமே தான் தேர்ட் பார்ட்டி போர்ஷனில் உங்களுக்கு வரும். ஓகே. இப்போ அவரையும் கவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம பெய்டு டிரைவரையும் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணும்போதே இன்க்ளூட் பண்ணி. எஸ், எக்ஸாக்ட். ஆனால் இவர் தான் பெய்டு டிரைவருங்கிறத நம்ம சொல்ல தேவையில்லை. ஓகே. அவரோட டீடைல்ஸ் நம்ம கிட்ட கிளியரா இருந்தா போதும். அப்படி இந்த தேர்ட் பார்ட்டில என்ன வேல்யூ வரைக்கும் கவரேஜ் நம்ம எதிர்பார்க்கலாம்? தேர்ட் பார்ட்டில பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்ஸ் ஒரு இன்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா இட் வில் பி டிசைடட் பை கோர்ட் தான். ஸோ கேஸ் ரெண்டு சைட்லையும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, ரெண்டு சைடுமே அட்வொகேட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அந்த கேஸ் போய் அதுக்கப்புறம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது என்ன அமௌண்ட் காம்பன்சேஷன் ரெண்டு பேருமே இது பண்றாங்களோ அது ஃபைனலைஸ் ஆகும். ஓகே. இப்போ தேர்ட் பார்ட்டினாவே கோர்ட் மூலமா தான் அதை கிளைம் வாங்கி ஆகும். அப்சல்யூட்லி எஸ். ஓகே. இதுல டைரக்டா வந்து பிராண்ட் வந்து கிளைம் பண்ண கொடுக்கிறதுங்கிறது கிடையாது. ஓகே. கோர்ட் வில் டிசைட். இது ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட். இப்போ இதே ஒரு டூ வீலரா இருக்கும் அப்படின்னா இதுல தேர்ட் பார்ட்டிங்கிறது எது கவர் ஆகும்? டூ வீலர் பொறுத்த வரைக்கும் அந்த டிரைவ் பண்ற ஓனர் பில்லியன் ரைடர் அண்ட் ஏற்ற மாதிரி நீங்க எடுக்கும்போது அந்த இன்சிடென்ட் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சிடென்ட்டா உங்களுக்கு கவர் ஆகும், பிக்சர்ல வரும். இப்போ நான் கார் போயிட்டு இருக்கேன். ஓகே. பட் என்னுடைய ஆப்போனன்ட்ல இருக்கிறவர் மேல மிஸ்டேக்னால தான் என்னோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஓகே. அவரோட தேர்ட் பார்ட்டில நம்ம எப்படி கிளைம் பண்றது? அவரோட தேர்ட் பார்ட்டில வந்து அப்போ உங்க வண்டிக்கு பாலிசி இல்ல. ஸோ அப்போ வந்து அகெயின் இட் ஹேஸ் டு ரிஜிஸ்டர் as a FIR, then we have to approach the court, then again the court will decide the ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். ஓகே. ஸோ எப்படியா இருந்தாலும் கோர்ட் வழியாக தான் நம்ம போகணும். ஓகே. இப்போ ஜென்ரல் ரூல் 1+3ங்கிறது ரூலா இல்ல 3+3ங்கிறது ரூலா? சார், இது வந்து அகெயின் இட்ஸ் ஆஸ் பர் த
இன்சூர்டு சாய்ஸ். இன்சூர்டுங்கிறது யாருன்னா கஸ்டமரை தான் நம்ம இன்சூர்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கஸ்டமரோட சாய்ஸ். இஃப் யூ வாண்ட் 1+3 ஹி கேன் ஆப்ட். இல்லை 3+3 அப்படி வேணாலும் அவர் 3+3 எடுத்துக்கலாம். பட் 3+3 எடுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யூ கேன் சேவ் அப் டு 10-15% ஆஃப் த ப்ரீமியம். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் 1+3 எடுக்கிறீங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் ரினிவல் பண்ணுறீங்க, செகண்ட் ரினிவல் பண்ணுறீங்க. இந்த ஓவரால் ப்ரீமியம் பே பண்ணுறதுக்கும் அப்ஃப்ரண்ட்டாக நீங்கள் 3+3 எடுத்தீங்க அப்படின்னா, யூ கேன் சேவ் த ஓவரால் ப்ரீமியம் ஃப்ரம் மோஸ்ட்லி 10-15% யூ கேன் சேவ். அப்படி 3+3 போகும்போது நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ம். நம்மளோட கார் வேல்யூ, அதாவது Yes. ஐடிவி Yes. அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம். ஆமாம். அந்த வேல்யூவை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது செகண்ட் அண்ட் தேர்ட் இயர். எஸ். ஆனா நீங்க செகண்ட் இயர் நீங்களே ரெனியூல் பண்றதா இருந்தால் உங்களால அது வேரி பண்ண முடியும். இது உண்மையா? ஆமாம் சார், உண்மைதான். ஓகே. ஸோ 3+3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிவி டச் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் பர் த ஐஎம்டி டேரிஃப் படி, இந்தியன் மோட்டார் டேரிஃப் படி அது அந்த டிப்ரிஷியேஷன் ஸ்லாப் வந்து கரெக்டாக எடுத்துக்கும். 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கும். பட் வரஸ் நீங்கள் 1+3 எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரினிவல் பண்ணும்போது எஸ் யூ கேன் இன்க்ரீஸ் 10% ஆர் யூ கேன் டிக்ரீஸ் 10%. ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. அதுக்கேத்தாப்புல ப்ரீமியம் ப்ரீமியம் மாறும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. இப்போ இன்கேஸ் நான் வந்து ஆர்டிஐ அப்படின்னு ஒன்று நான் போட்டிருக்கேன், அதாவது ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இந்த 3+3 நான் போனேன் அப்படின்னா அதுக்கும் இந்த ஐடிபி வேல்யூக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ நான் என்னென்னலாம் நான் கார் வாங்கும்போது பே பண்ணேன்னு எனக்கு செட்டில் ஆகும். எஸ் எஸ். அப்படி இருக்கும்போது 3+3ங்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ், கண்டிப்பா கண்டிப்பா. ஈவன் 1+3லையும் உங்களுக்கு அது பெனிஃபிட் தான். ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் 1+3 ஆகட்டும் 3+3 ஆகட்டும், ஆர்டிஐங்கிற ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அட் த டைம் ஆஃப் எனி டோட்டல் லாஸ் ஆர் தெஃப்ட் லாஸ் யூ வில் கெட் த கரண்ட் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ், ரோட் டேக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். அண்ட் அகைன் இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்போ வந்து ஐடிவி வேல்யூ வந்து எவ்ரி இயர் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆமா ஆமா. இதை வந்து எப்படி ஒரு பிராண்ட் வந்து இதை கால்குலேட் பண்றாங்க? இதுக்குன்னு என்ன தம் ரூல் இருக்கு ஆக்சுவலா? சார், ஐடிவிங்கிறது வந்து பிராண்டுன்னு சொல்கிறத விட நம்ம ஐஆர்டிஐன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் மோட்டார் டேரிஃபில் அது கிளியராக இருக்குது. நியூ வெஹிக்கிள் வாங்கும்போது 95% தே வில் கால்குலேட் அஸ் ஐடிவி. அண்ட் ஃபர்ஸ்ட் ரினிவல் வரும்போது 80%, அதாவது 20% டிப்ரிஷியேஷன் ஆகும். 80% தான் வேல்யூ வரும். அதுக்கப்புறம் தென் 30, 40, 50% வரைக்கும் டிப்ரிஷியேஷன் ஆகிரும் 5 இயர்ஸ் வரும்போது. 6th இயர்லேருந்து இட்ஸ் பியூர்லி அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் கஸ்டமர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐடிவி வந்து உங்களுக்கு மாறிட்டே வரும் இயர் ஆன் இயர். இப்போ வந்து இந்த பம்பர் டு பம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆமாம். ஸோ அந்த பம்பர் டு பம்பர்னா என்ன? அதில் எது எதெல்லாம் கவர் ஆகும், எது கவர் ஆகாது, எத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம இந்த பம்பர் டு பம்பருங்கிறது நம்ம ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பம்பர் டு பம்பருங்கிறதே ஒரு டேர்ம் கிடையாது. ஓகே. ஆமாம். ஸோ பம்பர் டு பம்பருங்கிறது ஒரு லோக்கலில் ஃபார்ம் ஆகி வந்த ஒரு டெர்மினாலஜி அது. ஜீரோ டிப்ரிஷியேஷன். ஆமாம். ப்ரொஃபஷனலாக சொல்லணும்னா ஜீரோ டிப்ரிஷியேஷன், டிப்ரிஷியேஷன் வைவர், இல்லை நில் டிப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது தான் ப்ரொஃபஷனல் வேர்ட்ஸு. ஸோ நில் டிப்ரிஷியேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் தட் பம்பர் டு பம்பர். ஓகே. இப்போ எனி ஆக்சிடெண்ட், ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா இட் ஹேஸ் டு தட் காஸ் ஆஃப் லாஸ் வந்து கிளைம் ஃபார்மில் நம்ம ஃபில் பண்ணும்போது அது டேலி ஆகணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட்டும் ஹிட் ஆகுது, பேக்கும் ஹிட் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம வி நீட் டு ப்ரொடியூஸ் த அத்தென்டிக் ப்ரூஃப். அப்படி இல்லாட்டி வி நீட் டு கிவ் அ சிஎஸ்ஆர் காப்பி. ஓகே. இல்லை நம்ம வெஹிக்கிள்லேயே டேஷ் கேம் வச்சுருந்தோம்னா அந்த ப்ரூஃப் கொடுத்தா கூட இட்ஸ் மோர் தென் எனஃப். இல்லை நீங்கள் அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல ஒரு டிராஃபிக் கேமரா சிக்னல் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ஃபுட்டேஜ் வாங்கி கொடுத்தாலும் தட் வில் பி எனஃப். ஸோ நில் டெப்ரிஷியேஷன் நார்மலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகெயின் டிபெண்ட் அப்பான் த இன்சூரன்ஸ் கம்பெனி. ஃபியூ வில் ஆஃபர் 5 இயர்ஸ், 7 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் வரைக்கும் நில் டெப்ரிஷியேஷன் கிடைக்கும். அண்ட் அகெயின் இட்ஸ் ஆமாம் பிராண்ட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வரைக்கும் யூ வில் கெட் நில் டெப்ரிஷியேஷன் பாலிசி. ஸோ அப்படி இருக்கும்போது முன்னாடி பம்பர்லேருந்து பின்னாடி பம்பர் வரைக்கும் இருக்கிற அத்தனையுமே இதில் கவர் ஆகுமா? இல்லை ஏதாவது விஷயம் வந்து ஹிடனாக இருக்குது, இது தனியாக மாடியூல் போடணும் அப்படி இருக்கா? உதாரணத்துக்கு இன்ஜின் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். ஓகே. அந்த ஆக்சிடெண்ட்டில் இன்ஜின் டேமேஜ் ஆகுது அப்படின்னா கவர் ஆயிரும். அதே இன்னொரு சினாரியால் நான் சொல்லணும்னா இன்ஜின் நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ அடியில் ஹிட் ஆகி இன்ஜின் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் ஆகி ஓவர் த பீரியடில் இன்ஜின் சீஸ் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் வந்து இன்ஜின் ப்ரொடெக்ஷனுங்கிற ஒரு ஆட் ஆன் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் கவர்டு. ஸோ நார்மலி இன்சூரன்ஸ் கம்பெனி காலிட்டஸ் இட்ஸ் அ கான்சிக்யூஷனல் லாஸ். ஸோ அதனால அந்த டைமில் இன்ஜின் ப்ரொடெக்ஷன் இருந்தால் யூ வில் பி சேஃபர். அதர்வைஸ் அது நம்மளோட நெக்லிஜென்ஸ்னால பண்ண அப்சல்யூட்லி பிரச்சனைகள். எஸ். ஓகே. அதில் வர்றதை வந்து இன்ஜின் ப்ரொடெக்ஷனுங்கிற தனி மாடல் இருந்தால் தான் அது கவர் ஆகும். கண்டிப்பாக. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சினாரியோவில் நான் எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னா, இப்போ
ஃப்ளட் ஆயிருச்சு. என்னோட வண்டி ஃப்ளட்ல இருக்கு. ஸோ நான் சரி நான் எப்படியாச்சும் வண்டி எடுக்கணும். நான் வெளில எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டிய கிராங்க் பண்றேன். ம். அப்ப நான் என்ன பண்றேன், நான் தெரிஞ்சே தான் நான் வண்டிய கிராங்க் ம். பண்றேன். ஸோ அந்த மாரி கிராங்க் பண்ணும்போது தே வில் நாட் கவர். பட் இன்ஜின் ப்ரொடக்ஷன் இருந்தா இருந்துச்சுன்னா கவர் பண்ணுவாங்க. ஓகே. அது ஏன்னா உங்களோட நெக்லிஜென்ஸ் அங்க. ஆமா, ஆமா. நீங்க ரிஸ்க் எடுக்குறீங்க. எஸ். அந்த ரிஸ்க்குக்காக ஆமா. அவங்களுக்கு நீங்க அத பே பண்ற மாரி வருது. எக்ஸாக்ட்லி, ஓகே, எக்ஸாக்ட்லி. ஃபைன். இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்துருச்சு. ஓகே. அந்த ஸ்பாட்ல நான் இப்ப இருக்கேன். ம். நான் தான் ஓட்டிட்டு வந்திருக்கிறேன். ஓகே. இப்போ இது ப்ராப்பரா இது வந்து ஒரு கிளைம் நடக்கணும் அப்படின்னா, ம். இதுக்கு என்ன ப்ரொசீஜர்? எப்படி ஃபாலோ பண்ணணும் அவங்க? சார் இது 2 விஷயம் அகைன் ஒரு ஸ்பாட்ல ஒரு ஹைவேல ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. மைனரா இருந்துச்சுன்னா, நீங்க டீலர்ஷிப்புக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு டோல் ஃப்ரீல ரிஜிஸ்டர் பண்ணிறலாம். ம். அவ்வளோதான். அது போதும். ம். இஃப் இட் இஸ் அ மேஜர், தென் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அ ஸ்பாட் இன்வெஸ்டிகேஷன். ம்ஹ்ம். ஸ்பாட் இன்வெஸ்டிகேட்டர் வரணும். ம். அண்ட் யூ ஹேவ் டு ஃபைல் அ எஃப்ஐஆர். ஓ! ஓகே. ஆமா. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். மேஜர பொறுத்தவரைக்கும். மைனர்னா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு, அங்க இருக்கிற நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர்ல வெஹிக்கிள கொண்டு போய் விட்டுறலாம். இப்போ இந்த டோயிங் சப்போர்ட்டுமே வந்து இந்த இன்சூரன்ஸ்க்குள்ள கவர் ஆகுமா? எஸ், எஸ், எஸ். வி கால் இட் அஸ் ஆர்எஸ்ஏ. ரோட் சைடு அசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஆர்எஸ்ஏ போட்டிருந்தோம் அப்படின்னா, இட்ஸ் அகைன் டிபெண்ட் அப்பான் த இன்சூரன்ஸ் கம்பெனி டு இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆர்எஸ்ஏ வந்து சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கவரிங் அப் டு 100 கிலோமீட்டர்ஸ். ம். ஸோ அந்த 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எதுவும் நம்ம பே பண்ண வேண்டியதில்ல. அந்த ஆர்எஸ்ஏ ஆட் ஆன்ல அது கவர் ஆகி போகிடும். அப்ப நம்ம இப்ப பேசும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து ஆட் ஆன்க்குள்ளேயே வருது. எஸ். அப்போ பேசிக்கான ஒரு ஒரு பாலிசில என்னதான் கவர் ஆகும்? சார் பேசிக்கான பாலிசில என்ன கவர் ஆகும்னா, அகைன் இந்த ஆர்எஸ்ஏவே நான் சொல்லணும் அப்படின்னா, 50 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள கவர் ஆகும். ம். ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனி வில் பே மேக்ஸிமம் அப் டு 1500 இந்த டிஃபால்ட் பாலிசி. ம்ஹ்ம். ஸோ டோ பண்றதுக்கு ஒரு 5000 ஆகுது அப்படின்னா, தே வில் பே 1500 அண்ட் ரெஸ்ட் 3500 கஸ்டமர் ஹேஸ் டு பேர். ஓ! ஓகே. அண்ட் நீங்க கேட்ட அடுத்த கேள்வி ஸ்டாண்டர்டா என்னதான் கவர் ஆகும் அப்படின்னா, இந்த ஃபயரு, மலிஷியஸ் ஆக்ட். மலிஷியஸ் ஆக்ட் இஸ் நத்திங் பட் இன்டென்ஷனலா ஏதாச்சும் பண்றது. தென் லேண்ட் ஸ்லைடு, ராக் ஸ்லைடு, தென் இது ராட் பைட்டு. ம். ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் கவர். ஸோ இப்போ ஈவிக்குள்ள போகலாம் சார். கண்டிப்பா சார். ஏன்னா இப்போ நான் முதலே இன்ட்ரோல சொன்ன மாரி நெறைய பேர் இப்போ ஈவிஸ் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ம். காரா இருக்கலாம், ம். 2 வீலரா இருக்கலாம். ஆமா. ஓகே. இந்த E20 ஃபியூல் வந்ததுக்கு அப்புறமா நெறைய பேர் இத பத்தி யோசிக்கிறாங்க. எஸ். அப்ப இந்த இன்சூரன்ஸ்ல 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா ஒரு 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 டிகேட்லாம் நம்ம இன்னும் கடக்கல. கண்டிப்பா, கண்டிப்பா. EV ல. எஸ், எஸ். ஏன்னா கைண்ட் ஆஃப் ஒரு நியூ ஆமா. ரெவல்யூஷன் தான் இது அப்படின்னு ஆமா, சொல்லலாம். ஆமா. அப்போ இதுல கொஞ்சம் நெறைய கிரே ஏரியா இருக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. கண்டிப்பா. அத பத்தி தான் நெறைய இப்ப பேசலாம். டெஃபினெட்லி. வந்து ஒரு ஐஸ் காருக்கும், ஈவி காருக்கும் பிரீமியம்ல ஏதாவது மேசிவா டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மேசிவ் டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது சார். ம். ம். இருந்தா மார்ஜினல் மைனர் டிஃபரன்ஸ் தான் இருக்குமே தவிர, தேர் இஸ் நோ மேசிவ் டிஃபரன்ஸ். இப்போ ஒரு ஈவி கார்ல ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா, எதெல்லாம் கவர் ஆகும், எதெல்லாம் கவர் ஆகாது? சார் ஈவி காரை பொறுத்தவரைக்கும் நார்மலா நம்ம ஐஸ் இன்ஜினை எப்படி நம்ம எக்ஸாம்பிளா பேசுனோமோ, அதே மாரி தான். ஐஸ் பெட்ரோல் நார்மல் காருக்கு இன்ஜின் தான் ஹார்ட். அதே மாரி இதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் ஹார்ட். ம். ஸோ அகைன் இங்கேயும் பேட்டரியிலயும் இஃப் எனி கான்ஸ்டிக்யூஷனல் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா, பேட்டரி ப்ரொடெக்ஷன்ங்கிற ஒரு ஆட் ஆன் இருக்கு. அந்த ஆட் ஆன் போட்டா எனிதிங் ஹேப்பன் டு பேட்டரி தட் வில் கவர் அண்டர் இன்சூரன்ஸ். ம்ஹ்ம். ஓகே. ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டன்ஸா சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா வண்டியிலயும் பேட்டரி வந்து காரோட கீழ அண்டர் பாடியில தான் இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்தி இறக்கும்போது, அந்த பேட்டரியோட ட்ரே வந்து டேமேஜ் ஆகும். ம். ஸோ நார்மலா அத வந்து கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ பேட்டரி ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, தட் வில் பி கவர்ட் அண்டர் இன்சூரன்ஸ். பேட்டரிக்கும் ஒரு ஆட் ஆன் அப்படிங்கிற ஆமா ஒரு இருக்கு. பேக்கேஜ் வந்து எஸ், இருக்கு. எஸ், எஸ். அது நம்ம போட்டா தான் பேட்டரிக்கு என்ன ஆனாலும் அத கவர் பண்ணுவாங்க. கண்டிப்பா. இப்போ அந்த டேமேஜ் அப்படிங்கிறது, அந்த டேமேஜ்னால ம். பேட்டரி எனக்கு ஃபெயிலியர் ஆகல. ஆ. ஆனா எனக்கு ரேஞ்ச் பயங்கரமா டிராப் ஆயிருச்சு. ஓகே. சே ஃபார் ம், எக்ஸாம்பிள், ம், ம். 400 கிலோமீட்டர் எனக்கு கிடைச்சிட்டு இருந்த ரேஞ்ச் ஏதோ ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஓகே. 200 ஆயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ம், ம். இந்த நேரத்துல இன்சூரன்ஸோட சப்போர்ட் எப்படி இருக்கும்? சார் இந்த நேரத்துல இன்சூரன்ஸோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க அந்த வண்டிய வந்து அந்த பேல போட்டு மேல லிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது ட்ரேல டேமேஜஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா ட்ரேல வந்து சம் மெஷர்மென்ட் இருக்குது. அந்த மெஷர்மென்ட்டுக்குள்ள போய் அந்த மாடியூல் அந்த செல்லுல டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா,
தென் இட் வில் பி கவர்ட் அண்டர் இன்சூரன்ஸ். இல்ல ட்ரே டேமேஜ் எதுவுமே இல்ல, ஆனா ரேஞ்ச் குறையுது அப்படின்னா தென் இட் வில் கம் அண்டர் வாரண்டி. வாரண்டி. ஓகே. இது வந்து பிராண்டோட சைடுல வந்து அந்த ரிஸ்க் போகுது. ஆமா, வாரண்டிங்கிறது பிராண்டோட சைடுல இருந்து போயிரும். ஓகே. ஸோ அவங்க வந்து அத ரீப்ளேஸோ இல்ல ரிப்பேரோ வந்து பண்ணுவாங்க. பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸாக்ட்லி ஓகே. எக்ஸாக்ட்லி. இப்போ அடுத்தது மெயினானது மோட்டார். ஓகே. ஏன்னா எப்படி பேட்டரி இம்பார்ட்டன்ட்டோ ஈக்குவலி மோட்டரும் ஆமா இம்பார்ட்டன்ட். ஆமா. ஒரு ஒரு ஐஸ்க்கு எப்படி இன்ஜினோ அது ம், மாதிரி. ம். இந்த மோட்டார் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுமா டேமேஜ் ஆச்சுன்னா? கவர் ஆகும் சார், கவர் ஆகும், கவர் ஆகும். இது ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்லயே வந்துரும். ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்லயே வந்துரும். பேட்டரி ப்ரொடெக்ஷனோட இது மிக்ஸ் ஆகி வருது. ஓ! அப்படின்னா பேட்டரி புரொடெக்ஷன் எடுக்கும்போது தான் இந்த ஆமா. மோட்டருக்குரிய டேமேஜுமே ஆமா, கவர் ஆகும். கண்டிப்பா கவர் ஆயிரும். கவர் ஆயிரும். ஓகே. இப்போ இந்த மோட்டர் ஃபெயிலியரோ இல்ல பேட்டரி ஏதோ இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருச்சோ ம், அப்படின்னா ம். எந்த லெவல் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து நீங்க அதோட கிளைம் வந்து செட்டில் பண்ணுவீங்க? சார் 100% கிளைம் செட்டில் ஆயிரும். அப்படியா? ஆமா. இஃப் யூ ஆப்டட் பேட்டரி கவர் வித் நில் டிப்ரிசியேஷன் கவர், ம். த கம்ப்ளீட் கிளைம் அமௌண்ட் வில் பி பெய்டு. இப்போ இந்த இந்த பேட்டரிக்குன்னு ஒரு மாடியூல் சொல்றீங்க. ஆமா. அந்த மாடியூலோட காஸ்ட் ம். அப்படிங்கிறது உங்களோட பிரீமியம்ல எவ்வளோ இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? ஒரு 1% இருக்கும். அதாவது சாரி ஐடிவில 1% இருக்கும் சார் அந்த பிரீமியம். ம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேட்டரி ப்ரொடெக்ஷன் வந்து 5000 இருக்கும். ஓ! அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். ஆமா. ஓகே. அப்போ அது கண்டிப்பா போட்டுக்கிறதுங்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த வயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஈவில ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம ஆமா, பார்க்குறோம். ஆமா. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ம், எய்தர் ராட் பைட்னாலயோ ம், இல்ல அதிகமா மழை தண்ணியில நம்ம டிராவல் பண்ணி மழை ம், வெயில்னால ம், ம். அது ரொம்ப இத்து போய் ஃபெயிலியர் ஆகுறதோ இந்த ம். மாதிரி கேசஸ்லாம் இருக்கு. ஓகே. இப்படி இருக்கும்போது இந்த வயர் ஹார்னஸ்க்கு ம். இன்சூரன்ஸ்ல கவரேஜ் இருக்கா? சார் அகைன் நம்ம இன்சூரன்ஸ்ங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா, எனி ஆக்சிடென்ட் எக்ஸ்டர்னல் மீன்ஸ். ஏதாச்சும் ஆக்சிடென்ட் வந்து எக்ஸ்டர்னலா வெளியில தெரியணும். ம். இப்போ நீங்க சொன்ன மாரி இது மழை தண்ணி இதில போய் இத்து போய் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா, இட்ஸ் பேசிக்கலி வியர் அண்ட் டியர். ம். ஸோ வியர் அண்ட் டியருக்குள்ள போயிரும். ம். இப்ப உண்மையாலுமே ராட் பைட் கடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஆஸ் இட் இஸ் வண்டிய டோப் பண்ணி அந்த டீலர்ஷிப்க்கு அனுப்பிச்சு விட்டுறணும். நம்ம ஏதாச்சும் அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றோம், இல்ல சரி பண்ணி டிரைவ் பண்ணி கொண்டு போய் விடுறோம் அப்படின்னா, ஒரு டேப் அடிக்கிறோம். டேப் அடிக்கிறோம் அப்படின்னா, தட் வில் நாட் கவர்ட் அண்டர் இன்சூரன்ஸ். ஏன்னா அவங்களுக்கும் அந்த ஆக்சிடென்ட் எக்ஸ்டர்னலா பார்க்கணும். தே வில் ஆல்சோ ஆன்சரபிள் டு சம்ஒன். அந்த அவங்களோட கிளைம்ஸ்க்கும் ஆடிட்டிங் நடக்கும். ம். ஸோ அதனால ஆஸ் இட் இஸ் கண்டிஷன்ல தான் எப்பவுமே வண்டிய கொண்டு போய் நம்ம குடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா 100% கவர். 100% வில் பி கவர்ட் ராட் பைட். ஓ! நாட் ஒன்லி ராட் பைட், எனி அனிமல் பைட் ஆல்சோ வில் பி கவர்ட். ஓ! அப்படியா? ஆமா, இப்போ வந்து இந்த ஈவி கார்ல இத தவிர மீதி எல்லாமே ஐஸ் கார் மாரி தான். ஆமா. என்னன்னா எஸ். கிளாஸ் இருக்க போது, ரப்பர் இருக்க போது, எல்லாமே இருக்க பிளாஸ்டிக் போது. இருக்க போகுது. ஸோ கரெக்ட். இது எல்லாத்துக்குமே ஐஸ்ல எப்படி பெர்சன்டேஜோ அதே மாதிரி அதே மாரி தான் இதுலயும். எஸ். ஈவிக்குமே. ஈவிக்குமே. எஸ். கரெக்ட்டா? கரெக்ட். இப்போ வந்து ஒரு மழை பெய்யுது. ஓகே. ஒரு ஃப்ளட் ஆயிருச்சு. ம். நம்ம வந்து ஒரு ஈவி கார ஓட்டு போறோம். ம். ஆக்சுவலா பிராண்ட் கிளைம் பண்றது இவ்ளோ லெவல் ஆஃப் வாட்டர் வரைக்கும் உங்களுக்கு ம். வந்து எதுவுமே ஆகாது ஆகாது. அப்படின்னு தான் சொல்றாங்க. கரெக்ட். பட் இன் கேஸ் ம். அப்படி போகும்போது ம். அந்த பேட்டரி ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா ஓகே. இது யாரோட ரெஸ்பான்சிபிள்ல வரும்? இது வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணுவாங்களா? இல்ல பிராண்ட் வாரண்டில கவர் பண்ணுவாங்களா? சார் இது வந்து அந்த வாட்டர் என்ட்ரி வந்து ஆன உடனே கொண்டு போணும். நம்ம சர்வீஸ் சென்டருக்குள்ள கொண்டு போணும். ம். நீங்க அந்த வாட்டர் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமும் வண்டி ரன் ஆகும். ம். ஃபியூ டேஸ்க்கு ரன் ஆகும். ம். ரன் ஆகாம நிக்காது. பட் ஒன்ஸ் அந்த வாட்டர் என்ட்ரி ஆயிடுச்சுன்னா, அது கஸ்டமருக்குமே புரிதல் இருக்குமாங்கிறது நமக்கு இட்ஸ் கொஸ்டின் மார்க். ம். அவருக்குமே அந்த புரிதல் இருக்காது. ஸோ எனிதிங் நீங்க உங்களுக்கே தெரியும்ல சார், ஒரு ஃப்ளோர் மேட் நனைஞ்சிருச்சுன்னு வரைக்கும். அந்த ம். ஃப்ளோர் மேட் நனையிற அளவுக்கு நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னா, இமிடியேட்டா வண்டிய கொண்டு போய் நீங்க சர்வீஸ் சென்டர்ல விட்டுறணும். ம்ஹ்ம். சர்வீஸ் சென்டர்ல விட்டுட்டு, ஒவ்வொரு பிராண்டுக்குமே ஒரு இன்ஜினியர் இருப்பாரு. ம். அந்த இன்ஜினியர் பார்த்துட்டு தட் இன்ஜினியர் வில் டிசைட். ம். ஸோ வெதர் இட் வில் வாரண்டில இது வருமா, இல்ல இன்சூரன்ஸ்ல வருமாங்கிறது ஹி ம். வில் கன்ஃபார்ம். ஓகே. ஸோ அந்த மாரி தான் இந்த சினாரியோ வந்து ஸோ அந்த இன்ஜினியர் வந்து பிராண்டோட ரெப்ரசன்டேட்டிவா? இல்ல இன்சூர் பண்ண கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவா? அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அந்த பேட்டரியோட ரெப்ரசன்டேட்டிவ். அந்த ஓ! பேட்டரி ஆமா. அந்த எந்த வெண்டாரோ அந்த வெண்டார்ல இருக்கிற ஆ, ரெப்ரசன்டேட்டிவ் வருவாரு. ஆ, ஆ. அந்த இன்ஜினியர் வருவாரு. அவர் வேலிடேட் பண்ணிட்டு ஆமா, இது என்ன காசுன்னு சொல்லுவாரு. ஆமா. அப்ப நீங்க அத போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி என்ன காரணம்ங்கிறதையும் உங்க சைடுல இருந்து யாராவது அனலைஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. இன்சூரன்ஸ் கம்பெனியும் போவாங்க அந்த டைம்ல. சரி, இப்போ ஒரு ஈவின்னு எடுத்துட்டோம். இப்போ ஒரு ம். ஐஸ் எடுத்துட்டோம்னா ம். டோட்டல் லாஸ் அப்படிங்கிறது ம். ஒரு இன்ஜின் வரைக்கும் டேமேஜ் ஆயிருச்சு. ம். ம். அத ரெடி பண்றதே ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னு. ம். அப்ப ஈவின்னு எடுத்துட்டோம்னா பேட்டரிங்கிறது ஒரு மேசிவான காஸ்ட்ல வந்து வருது. கண்டிப்பா. அப்படி பேட்டரி டேமேஜ் ஆயிருச்சுன்னா ம். வெஹிக்கிள் டோட்டல் லாஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார் அகைன் பேட்டரி வந்து ரிப்பேரபிளா இருந்தா டோட்டல் லாஸ்க்கு போவாது.
அவங்க பார்த்துட்டு இல்ல இந்த பேட்டரி வந்து ரீப்ளேசபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஈவி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பேட்டரி வந்து 60-70% வில் கான்ட்ரிபியூட் டு தி ஓவரால் ஆஃப் தி வெஹிக்கிள். ம். ஸோ அப்படி போம்போது நம்ம என்ன சொல்றோம்? இஃப் த ரிப்பேர் வேல்யூ எக்ஸீட் 75% ஆஃப் த ஐடிவி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஆப்வியஸா இட் வில் பி சான்சஸ் ஆஃப் டோட்டல் லாஸ் தான். ம்ஹ்ம். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அந்த பேட்டரியோட சேர்ந்து வண்டியும்ல நெறைய டேமேஜ் ஆயிருக்கும். ம். ம். ஸோ அப்ப இந்த பேட்டரியோட எஸ்டிமேட் பிளஸ் அந்த பைக்கிலோட எஸ்டிமேட் நீங்க போடும்போது, ஆப்வியஸா இட் வில் கிராஸ் மோர் தென் 70-75%. 70 வந்துட்டாலே உங்களுக்கு டோட்டல் லாஸ் ஹை. ஓ! ரொம்ப ஹை. ஏன் அப்டின்னா, அகைன் வண்டி பிரிக்கும்போது உள்ள இன்னும் தெரியாத டேமேஜ் இருந்துச்சு அப்டின்னா, இட் வில் கோ பியாண்ட் 80 ஆல்சோ. ஓகே. ஸோ அதனால 70 வந்துட்டாலே இட் வில் பி ஓகே. ஆல்மோஸ்ட் டோட்டல் லாஸ் தான். பிராண்ட் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க ஓகே. கஸ்டமர. ம். இத வந்து நாங்க உங்களுக்கு சரி பண்ணி குடுத்துர்றோம். ம். அப்படின்னு சொல்றாங்க. ம். ஆனா ஒரு யூசரா இல்ல ம். நான் இந்த வண்டிய டோட்டல் லாஸ் தான் போக வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ம். அப்படின்னா, ம். அது பாசிபிலிட்டி இருக்கா? சார் அது பாசிபிலிட்டி வந்து இருக்காங்கிறதோட எஸ்டிமேட் வில் ப்ளே த மேஜர் ரோல். ம். ஸோ டீலர்ஷிப்பில் என்ன எஸ்டிமேட் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அந்த எஸ்டிமேட் தான் ப்ளே ஆகும். ஏன்னா எடுத்தோடனே நம்ம 70% எஸ்டிமேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிப்பேர் பாசிபிலிட்டிங்கிறது வந்து ரொம்ப கம்மி. என்னதான் கஸ்டமர் வந்து சார் இது என் ஃபஸ்ட்டு வண்டி, இது என்னோட சென்டிமெண்ட்டான வண்டி, எங்கள் ஃபாதர் கிஃப்ட் பண்ணாரு, அவர் பண்ணாருன்னாலும் இஃப் எஸ்டிமேட் டச் 70% ஆப்வியஸ்லி இட் வில் ஃபால் அண்டர் டோட்டல் லாஸ். ஏன்னா நம்ம வண்டி பிரிக்க இன்னும் உங்களுக்கு உள்ள டேமேஜஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், ஹிடன் டேமேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். அவங்க போட்ட எஸ்டிமேட்டே வந்து வண்டியை சுற்றி எக்ஸ்டர்னலாக அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எஸ்டிமேட் தான் போடுறது 70. ம்ஹ்ம். ஸோ அப்படி கன்வின்ஸ் பண்ணாலும் இட் வில் நாட் ஒர்க் அவுட் சார். இப்போ இந்த மாரி டோட்டல் லாஸ் ஸ்கீம்லாம் நம்ம பார்க்கும்போது, ம் நீங்க ஒரு பிராண்ட்ல இருந்து நீங்க வந்து ஒரு பிராண்ட் சைட்ல இருந்து ரெப்ரசன்ட் பண்றீங்க ம் அப்படிங்கிறப்போ, ம் நீங்க பார்த்த வரைக்கும் ம் ஈவி வந்ததுக்கு அப்புறமா ம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதிகமா நட்டமாகுது அப்படிங்கிற ம் மாரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்களா? இன்சூரன்ஸ் போடுறது வந்து வண்டியை வந்து சேஃபாக வச்சுக்கணும், ஏதாச்சும் அன்ஃபோர்சின் ஆச்சுன்னா கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இட்ஸ் அகெயின் டிபெண்ட் அப்பான் த இன்சூரன்ஸ் கம்பெனி ஷேர்ஸ் ஃப்ரம் த பிராண்ட். ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்ட் இருக்குது, அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது அந்த லாஸ் வந்து பேலன்ஸ் ஆகிரும். ம். ஒன்றும் இல்லை, போர்ட்ஃபோலியோ மிக்ஸ் தான். ம். இப்போ ஸ்மால் செக்மெண்ட்டும் இருக்கும், நம்ம சொல்லணும்னா ஹேட்ச்பேக், செடான், ம். எஸ்யூவின்னு சொல்கிறோம்ல, அந்த போர்ட்ஃபோலியோ மிக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட லாஸ் ரேஷியோ வந்து பேலன்ஸ் ஆகிரும். ம்ஹ்ம். நீங்கள் வெறும் ஹேட்ச்பேக் மட்டுமே அவர்கிட்ட ப்ளேஸ் பண்ணீங்க அப்படிங்கிற போது நீங்கள் சொல்கிற மாதிரி அது பெரிய லாஸ் ஆயிரும் ம்ஹ்ம். அவங்களுக்கு. ஓகே. ஆமாம். ஸோ போர்ட்ஃபோலியோ மிக்ஸ் இருக்கும்போது தே வில் பி ஆன் சேஃபர் சைட். ஓகே. இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டில தான் நான் கேட்குறேன். ஓகே. இப்ப எங்களுக்கு நாங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து எங்களுக்கு மணி வருது. அதெல்லாம் ம் ஓகே. ம் இப்ப சடனா இப்ப நீங்க சென்னையில ஒரு ஃப்ளட் நடந்தது. ம் அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டோட்டல் லாஸ். அப்போ ஆமாம் நீங்க செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்ங்கிறது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்ல போய் நிக்கிது. ஆமாம். இப்ப இந்த சூழ்நிலைய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அவங்க ஏதாவது இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ், தே வில் டன் அ ரீஇன்சூரன்ஸ். ஓ! ஓகே. ஆமாம், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓ! எஸ், தட் இஸ் வி கால் இட் அஸ் ரீஇன்சூரன்ஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் தே வில் பி தட் இட்ஸ் லைக் அ பிக்கர் பிக்சர், சம் பர்சன்டேஜ், சம் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கும். ஓ! அப்போ அவங்க அந்த வேல்யூ இன்னொரு கம்பெனி கிட்ட கிளைம் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஓ! இது ரொம்ப நியூவா இருக்கு ஆக்சுவலா. எஸ். ஓகே. இப்போ வந்து ஒருத்தரு புதுசா கார் வாங்க போறாரு. ஓகே. அந்த காரோட வேல்யூ ஒரு ரூ. 20,00,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ இன்சூரன்ஸ்ல இந்த இதெல்லாம் கரெக்ட்டா இருக்காங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க ம் அப்படின்னு சொல்லணும்னா, ம் நீங்க என்னென்ன மாரியான மாடியூல்ஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஓகே. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம எடுக்கும்போது எடுத்துக்கணும் ஓகே. அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி நில் டிப்ரிசியேஷன். ம். ஸோ நம்ம மக்கள் சொல்கிறது பம்பர் டு பம்பர். பம்பர். அந்த நில் டிப்ரிசியேஷன் இருக்கணும். அண்ட் அந்த நில் டிப்ரிசியேஷன் கூட கன்சியூமபிள்ஸ்னு இருக்குது. ம்ஹ்ம். கன்சியூமபிள்ஸ் கவருங்கிறதுனா போல்ட்டு, நட்டு, கிளிப்ஸு அது எல்லாமே. ஸோ அது இல்லை, அந்த கவர் இல்லைன்னா கூட ஃபார் எக்ஸாம்பிள் பம்பர் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே கவர் ஆகாமல் போயிடும். ம். ஸோ நெல் டிப்ரிசியேஷன் கூட கன்சியூமபிள்ஸ் இருக்கணும். பட் ஃபியூ இன்சூரன்ஸ் கம்பெனி நெல் டிப்ரிசியேஷன் கூட அந்த கன்சியூமபிள்ஸும் பை டிஃபால்ட் கவர் பண்ணுறாங்க. ம். சில பேர் அடிஷ்னலாக சார்ஜஸ் பண்ணுறாங்க கன்சியூமபிள்ஸ் கவர்னு சொல்லிட்டு. ம். தென் தேர்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஜின் ப்ரொடெக்ஷன். இன்ஜின் ப்ரொடெக்ஷன் மேண்டேட்ரியாக இருக்கணும். அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் கீ ப்ரொடெக்ஷன். ஸோ எனிதிங் ஹேப்பன் டு கீ லாஸ் ஆனாலோ தெஃப்ட் ஆனாலோ தட் கீ வில் பி கவர்டு. ஸோ கீ ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஏ, ம். ரிட்டர்ன் டு ரோட் சைடு அசிஸ்டன்ஸ். ம். அண்ட் ஆர்எஸ்ஏக்கு முன்னாடி ஆர்டிஏ நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தட் இஸ் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ம். ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ், ஆர்எஸ்ஏ,
தென் வி கேன் இன்க்ளூட் பர்சனல் பிலாங்கிங்ஸ் கவர். கொஞ்சம் லக்ஸரி வண்டி போகும்போது, ஹையர் அண்ட் வண்டி எஸ்யூவிஸ் வி கேன் கால் இட் அஸ் எஸ்யூவி, இல்லை காம்பேக்ட் எஸ்யூவி, மிட் சைஸ் எஸ்யூவி அந்த மாதிரி போகும்போது டயர் அண்ட் அலாய் கவர் போடுங்க. ம்ஹ்ம். அந்த டயர் அண்ட் அலாய் கவர் போட்டிங்கன்னா இஃப் எனிதிங் ஹேப்பன் டு டயர் ஆர் அலாய் தட் வில் பி கவர்ட் அண்டர் இன்சூரன்ஸ். ஓகே. இப்போ நீங்க டயர் வந்து இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும் அப்படின்னா, ம் ஜென்ரலா அதோட டிப்ரிசியேஷன்னால டயர் ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா, ம் அது கூட நம்மளால கவர் பண்ண முடியுமா? இல்ல வியர் அண்ட் டயர் வந்து கிளைம் பண்ண முடியாது. ம். பட் அந்த டயர் கிளைம் எப்படி செட்டில் ஆகும் அப்படின்னா, அந்த டயரோட த்ரெட் டெப்த் எம்எம் வச்சு செட்டில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வேயர் வந்து பார்க்கும்போது 7 mm இருந்துச்சுன்னா 100% ஆஃப் டயர் காஸ்ட் கொடுத்துருவாரு. ஓகே. சப்போஸ் இஃப் இட் இஸ் ஃபாலிங் அண்டர் 6 அப்படின்னா 75% ஆஃப் தி நியூ காஸ்ட் ஆஃப் த டயர் கொடுப்பாரு. 5 mm இருந்துச்சுன்னா 50% அண்ட் 4 mm இருந்துச்சுன்னா 25% ஆஃப் தி நியூ காஸ்ட் டயர் கொடுப்பாரு. அப்ப அது வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னால நடக்க போற டேமேஜ்க்கு மட்டும். எஸ் 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 ஓகே. ஸோ அதர்வைஸ் நடக்கிற அந்த டிப்ரிசியேஷனுக்கு வந்து ப்ராபப்ளி டயரோட வாரண்டியில அது வந்து உங்களுக்கு ஆமா. கவர் ஆகும். ஆமா. அதுல கவர் ஆகும். இன் சினாரியோ ஆஃப் பல்ஜ், பிளாஸ்ட் அந்த மாதிரி ஆச்சுன்னா டயர் கவர் வில் ட்ரிகர். இப்போ வந்து ஒரு டூ வீலர்ல இப்போ நம்ம காருக்குன்னு எடுத்தோம்னா 1+3 3+3ன்னு சொல்றோம். ஆமா. இதுல டூ வீலர்ல எப்படி பண்றாங்க? டூ வீலர்ல வந்து பாத்தீங்கன்னா 1+5 5+5 ஓ 5 இயர்ஸ் இது 5 இயர்ஸ். ஆமா. Mandatory. மேண்டேட்டரி. ஆமா. பெடஸ்ட்ரியன் அதிகமா இதுல இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ மேபி அதனால. ஆமா. ஸோ அப்போ அதுல 5+5 போகும்போது 5 வருஷத்துக்கு நம்ம ஃபுல்லாமே கவர் பண்றோம். கரெக்ட். அப்படி போனோம்னா கன்சிடரபிளா நல்ல அமௌண்ட் நம்மளால சேவ் பண்ண முடியுமா 1+5 போறதை விட? ஆமா. 5+5 போகும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நல்லாவே இருக்கும். ஆஹா. 20 நம்ம 3+3ல வந்து 10 to 15% சொன்னோம். இந்த டூ வீலர்ல 5+5 போகும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல சேவிங்ஸா இருக்கும். ம்ஹும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அகைன் யூ கேன் சேவ் 20-25% வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம் ம்ஹும். டூ வீலரை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ அப்போ ஓவராலா ஈவிக்கு இருக்கிற இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ம் பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. கிடையாது. ப்ரீமியம் டிஃபரன்ஸ் எப்படி இன்ஜின் ப்ரொடக்ஷனோ அது மாதிரி கம்பல்சரியா நம்ம பேட்டரி ப்ரொடெக்ஷன் போடணும். ஆமா. அந்த பேட்டரி ப்ரொடக்ஷன்ங்கிறது மோட்டரையும் சேர்த்து கவர் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஸோ அதனால ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா ம் நம்ம பேட்டரியை நீங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணியே நீங்க கொடுத்துருவீங்க. ஆமா அதுதான் ஆமா fact. ஆமா ஆமா. ஸோ அப்படி நீங்க ரெக்கவர் பண்ணும்போது ஃபுல் நியூ பேட்டரிக்கு கண்டிஷனுக்கே வந்துருமா? இல்ல சே 5வது வருஷத்துல அது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ம் ம் 5வது வருஷத்துல கிளைமுக்கு வருது ம். அப்படின்னா அந்த 5 இயர்ஸோட டிப்ரிசியேஷனை கன்சிடர் பண்ணி தான் நீங்க செட்டில் பண்ணுவீங்களா? இல்ல அது எப்படி? இல்ல அது வந்து நில் டிப்ரிசியேஷன் பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா நான் டிப்ரிசியேஷனை கன்சிடர் பண்ண மாட்டேன். ஓகே. அப்படியே 100% அந்த பேட்டரியில நான் நியூ பேட்டரிக்கு என்ன காஸ்ட்டோ அதை நீங்க செட்டில் பண்ணிடுவீங்க, ஆமா. இல்ல 2 விஷயம் அங்க. நான் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணனா 100% கொடுத்துருவீங்க. 100% கொடுத்துருவேன். பாலிசி எக்ஸஸ் போக 100% கொடுத்துருவேன். Okay. ரிப்பேர் பண்ற அப்படின்னா என்ன மாடியூல் ரிப்பேர் பண்றோம் அதை ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஆஸ் இட் இஸ் கண்டிஷன்ல, சாரி நாட் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன், சரி பண்ணி ப்ராப்பரா ரன் ஆகுற மாதிரி கொடுத்துருவோம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த ஈவியில் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு இந்த இன்சூரன்ஸில் எதெல்லாம் கவர் ஆகும், எதெல்லாம் கவர் ஆகாது, எப்போ எது கவர் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஈவியை நோக்கி போகிறதுனால இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருந்திருக்கும். உங்களோட கம்ப்ளீட் இன்புட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பா உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ ஸோ மச். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா.